வணக்கம். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு கிறிஸ்பியான முட்டை பப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுலில் 300 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதில் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டையோட அந்த மஞ்சள் கருவை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளைக்கருவையும் சேர்த்த பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. மூடி போட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்திலே ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு 2 ஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா இதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். எண்ணெயிலே இது நல்லா வதங்கிடும். நமக்கு எத்தனை பஃப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி முட்டைகளை வேக வச்சு 2 துண்டுகளை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க இந்த கோதுமை மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு பூரி மாவு மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். ஒரு 5 பூரி இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 லேயர் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் இப்போ ஒரு லேயரை வச்சுட்டு கொஞ்சமாக வனஸ்பதி அப்படி இல்லைன்னா வெண்ணெய் நமக்கு எது தேவையோ அதை சேர்த்துட்டு இது மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுட்டு கொஞ்சமாக கோதுமை மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு லேயரை இதுக்கு மேலே வச்சிடலாம். இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி எல்லா 5 லேயரையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லா லேயரையும் வச்ச பிறகு இது மாதிரி லேசாக திரட்டி விட்டுடலாம். ரொம்ப அழுத்தி திரட்ட வேண்டாம். கொஞ்சம் லேசாக திரட்டினாலே போதும். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு பஃப்பு நல்லா எழும்பி வரும். இப்போ இதோட ஓரங்களை கட் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் கொடுத்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை இது உள்ளே வச்சு நம்ம இதை ஃபோல்டு பண்ணி வச்சிடலாம்.
இந்த பஃபை நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அவன்லேயும் பண்ணலாம். நான் இன்றைக்கி அவனில் தான் பண்ண போகிறேன். கேக் ட்ரேயில் நான் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி இதை க்ரீஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பஃபுங்களை அடுக்கி விட்டுடலாம். கடைசியாக இதில் அந்த மஞ்சள் கருவை கொஞ்சமாக தடவி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு நல்லா கலர் கிடைக்கும். அவனை நான் 170 டிகிரிஸில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கேக் ட்ரேவை அவனில் வச்சுட்டு சரியாக 20 நிமிஷத்துக்கு நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்பவே கிறிஸ்பியான நம்மளோட முட்டை பஃப் ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஃப்ளேக்கியாக கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதை ஒரு டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் பரிமாறலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.